ஃப்ரைட் ரேட் இன்க்ரீஸ் பற்றி பேசும்போது டீசல் மட்டும் பார்க்குறோம். ஆனால் டிரான்ஸ்போர்ட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் 10 to 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட சில ரீஜன்ஸில் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் டீசலே இல்லாமல் இருக்காங்கன்னு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு குட் நியூஸோட தான் வந்திருக்கேன். ஜூன் 15 முதல் லாரி ஃப்ரைட் சார்ஜஸ் 25% இன்க்ரீஸ். இன்னைக்கு ஒரு குட் நியூஸோட தான் வந்திருக்கேன். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் லாரி ஓனர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 15 முதல் லாரி ஃப்ரைட் சார்ஜஸ் 25% இன்க்ரீஸ். இந்த நியூஸ் பார்த்த உடனே நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா 25%ஆ, ஏன் டேரெக்டாக இவ்வளோ பெரிய இன்க்ரீஸ் அப்படின்னு தானே யோசிக்கிங்க. ஆனால் இந்த டிசிஷன் ஓவர் நைட்டில் எடுத்த டிசிஷன் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அதை தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரைட் ரேட் இன்க்ரீஸ் பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு டீசல் பற்றி தான் பேசுவோம். ஆனால் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் அஃபெக்ட் பண்ணுறது டீசல் மட்டும் இல்லை. ரீசெண்டாக மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்னால க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதோட இம்பேக்ட் டீசல் மேலே இருக்குது. ஆனால் அது மேலே மட்டும் கிடையாது. AdBlue ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டோல் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டயர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லூப்ரிகன்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், மெயின்டெனன்ஸ்னு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஃப்ரைட் ரேட் ரிவைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. முதல்ல நம்ம ட்ரக் ஓனரோட காஸ்ட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கலாம். ஒரு டிப்பிக்கல் லாங் ஹால் ட்ரக் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் ஃபியூல் ரஃப்லி 50%, டோல் 15 to 20%, டிரைவர் சேலரி அரவுண்ட் 15%, டயர் ஒரு 5%, மெயின்டெனன்ஸ் ஒரு 5%, லூப்ரிகண்ட் ஒரு 2% இல்லை 3%. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ட்ரக்கோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் 100னா ஃபியூல் 50 rupees, 18 rupees டோலுக்கு போயிடும், 15 rupees டிரைவருக்கு போயிடும், 6 rupees டயர்ஸ்க்கு, 3 rupees லூப்ரிகன்ஸ்க்கு, பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடும். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா டீசல் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய கேட்டகரிஸில் ஒரே நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ டீசல் பிரச்சனையை பற்றி பேசுவோம். ரீசெண்டாக டீசல் ப்ரைஸ் லிட்டருக்கு ஆல்மோஸ்ட் 8 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதுக்கு நம்ம பெட்ரோல் பங்க்ல பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் லாங் ஹால் ட்ரக் டெய்லி 100 கணக்கான லீட்டர்ஸ் டீசல் கன்சியூம் பண்ணும். இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா ஒரு ட்ரக் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் 50% எக்ஸ்பென்சஸ் ஃபியூலுக்கு தான் போகும். அது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ட்ரிப்புக்கு 100 rupees கிடைக்குது அப்படின்னா அதில் 50 rupees டீசலுக்கு போயிடும். அதனால டீசலில் ஒரு ஸ்மால் இன்க்ரீஸ் வந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். டீசல் பற்றி நம்ம எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் அதை விட ஒரு சைலண்டான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் AdBlue. நீங்கள் BS6 ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் AdBlue மேண்டேட்ரி எமிஷன் நார்ம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது தேவை. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி AdBlue லிட்டருக்கு 25 rupees to 30 rupees ரேஞ்சில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு லொக்கேஷன் அண்ட் பிராண்ட் பொறுத்து 45 rupeesலேருந்து 75 rupees வரைக்கும் போயிடுச்சு. 20 rupee லிட்டர் பக்கெட்டே இப்போ 1000லேருந்து 1500 ரேஞ்சுக்கு போயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு சென்னை டு டெல்லி ட்ரிப் எடுத்துக்கோங்க. முன்னாடி நீங்கள் இந்த ட்ரிப்க்கு டீசல் காஸ்ட் ஒரு 1 lakh செலவு பண்ணுறீங்க அப்படின்னா AdBlue காஸ்ட் ஒரு 3000, டோட்டல் ஃபியூல் காஸ்ட் 1,03,000. இப்போ டீசல் காஸ்ட் 1,08,000 அப்படின்னா AdBlue காஸ்ட் 6,000 அப்படின்னா 1,14,000. சேம் ட்ரிப்க்கு டிரான்ஸ்போர்ட்டர் எக்ஸ்ட்ராவா 11,000 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இது ஃபியூல் சைடில் மட்டும். இன்னும் டோல், டயர், மெயின்டெனன்ஸ் எதையுமே சேர்க்கல. அடுத்த சேலஞ்ச் டோல் சார்ஜஸ். ஏப்ரல் 2026லேருந்து NHAI டோல் ரேட்ஸ் ரஃப்லி 3 to 5% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி டோல் சார்ஜஸ் ஒரு ட்ரக்கோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல 15 to 20% வரைக்கும் ஷேர் இருக்கும். ஸோ டோல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓவரால் ட்ரிப்போட காஸ்ட்டும் அது கூடயே மேலே போகும். அதுக்கு மேலே டயர் ப்ரைஸஸ் இருக்கு. ஒரு ஃபிளீட் ஓனருக்கு டயர் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கே லட்சக்கணக்கான காசு செலவாகும். ரீசெண்டாக டயர் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதுக்கு மேலே இன்ஜின் ஆயில், லூப்ரிகன்ஸ், கிரீஸ், கூலண்ட், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தோட விலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை விட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஓவராலாக பெருசாக எகிரிருச்சு. இப்போ இந்த எல்லா காஸ்ட்டையும் சேர்த்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா டீசல் இம்பாக்ட் அரவுண்ட் 8%, AdBlue இம்பாக்ட் 3%, டோல் இம்பாக்ட் 1.5 to 2.5%, டயர் அண்ட் லூப்ரிகன்ட் 1 to 2%. ஓவராலாக ட்ரக்கோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் 10 to 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஃப்ரைட் ரேட் இன்க்ரீஸ் பற்றி பேசும்போது டீசல் மட்டும் பார்க்குறோம். ஆனால் டிரான்ஸ்போர்ட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் 10 to 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனிஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காங்களான்னு கேட்டிங்கன்னா SME கம்பெனிஸ்னால இன்க்ரீஸ் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா SME கம்பெனிஸில் இதோட இம்பாக்ட் சீக்கிரமே தெரியும். அவங்க ஸ்பாட் மார்க்கெட்டில் வெஹிக்கல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுனா இமீடியட்டாக அதோட எஃபெக்ட் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்மர் சீசன் அப்படி AC டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா டைக்கன், வோல்டாஸ், ஹேவல்ஸ், ப்ளூ ஸ்டார் மாதிரி கம்பெனிஸ்க்கு ப்ராடக்ட் மூவ் பண்ண ட்ரக்ஸ் தேவை அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த சீசனில் தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும்
கம்பெனிஸ் அதை அக்செப்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சேல்ஸ் மிஸ் பண்றதை விட ஃப்ரைட் ரேட் இன்க்ரீஸ் பண்றது மேனேஜபிளா இருக்கும். அதை விட டிமாண்ட் மிஸ் பண்ணா அதோட லாஸ் வந்து இதோட அதிகம், அவங்களோட சேல்ஸோட அதிகம். ஸோ அதை அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் லார்ஜ் கார்பரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க வந்து ஆனுவல் கான்ட்ராக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால டீசல், AdBlue, டோல், டயர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஃப்ரைட் ரேட்டை இமீடியட்டாக ரிவைஸ் பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் சில மாதங்கள் அவங்க எக்ஸ்ட்ரா பர்டனை வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியதாக தான் வரும். இந்தியாவோட சில ரீஜன்ஸில் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் டீசலே இல்லாமல் இருக்காங்கன்னு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. டீசல் இருந்தாலும் வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்குது, கிரெடிட் கண்டிஷன்ஸ் கொடுக்கறது இல்லை பங்க்குன்னு. இதில் வேற நிறைய இண்டஸ்ட்ரீஸில் 3 to 5% இன்க்ரீஸ் பற்றி டிபேட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் நான் இவ்வளோ கால்குலேஷன்ஸ் போட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து டீசல் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் AdBlue ப்ரைஸு, டோலு, சார்ஜஸ், டயர்ஸு, லூப்ரிகன்ஸ், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சிவ்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா எவ்வளோ செலவு கொடுக்குதுன்னு உங்களுக்கு புரியும். ட்ரக் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டே ரஃப்லி 7.5 to 10.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் ஆல்ரெடி பல டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் லோ மார்ஜினில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இந்த அடிஷ்னல் பேர்டன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறது இன்னும் கஷ்டமாயிரும். இப்போ இவ்வளோ தலைவலியில் வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாதி ட்ரக் சும்மாவே நிற்குது. நீங்களே நியாயத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.